ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு ஒரு கல்ச்சர் வளர்ந்துட்டே இருக்கு அப்படின்னா, ஆண் பெண் திருமணத்துல ரொம்ப டிலே ஆகுறதுனால, ஆண்களுக்கு தான் பொதுவா 90s கிட்ஸ்க்கு பொண்ணு கிடைக்கல, நெறைய பேர் திருமணம் ஆகாம இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்குமே முக்கியமா பெண் மூத்த பெண்ணா வீட்ல பிறந்திருந்தா, ஆர்எல்ஸ் நெறைய படிச்சுட்டாங்க அப்படின்னாலும், தனக்கான டவுரீஸ அவங்களே ஏர்னிங்ஸ்ல தயார்படுத்திக்கிட்டு, தன்னுடைய மேரேஜுக்கான செலவுக்கு தயார்படுத்திக்கிட்டு, தனக்கான திருமணத்த அணுகக்கூடிய நிலைமை இன்னைக்கு பெண்களுக்குமே இருக்கு. அத நான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் எதனால காரணம் அப்டின்னா, தான் படிச்ச படிப்புக்கும், தன்னுடைய ஏர்னிங்ஸ்க்கும் தகுந்த மாப்பிள்ளைய அவங்க தேடும் பொழுது, அதுக்கான டவுரீஸும் அதிகமா அவங்க போட வேண்டியிருக்கு. அந்த ஈக்குவல் ஸ்டேட்டஸ்க்கு அவங்களுமே ரெடி ஆக வேண்டியிருக்கு. ஸோ இதனால என்ன அப்டின்னா, பொதுவா என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னா, ஆண்களுக்கு திருமணம் டிலே ஆகுறதும், பெண்களுக்கு திருமணம் டிலே ஆகுறதுனாலயும், தேவையில்லாத ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு எல்ஜிபிடி கம்யூனிட்டி அப்படின்றதெல்லாம் இதனால தான். லெஸ்பியனோ, கேஸ், இது மாதிரியான சூழ்நிலைகள் ஆண்களுமே போயிடுறாங்க, பெண்களுமே போயிடுறாங்க. ஸோ அதுல பழக ஆரம்பிச்சு டிஃப்ரெண்ட் லேர்னிங் பிஹேவியர்லாம் அவங்க பழக ஆரம்பிச்சோன்னே, ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு பெரிதான நம்பிக்கை அப்படின்றது அவங்களுக்கு இல்லாம போயிடுது. தனியாவும் நம்மளால வாழ முடியும் அப்படின்ற கல்ச்சருக்கு வந்துடுறாங்க. சிங்கிளாவே என்னால வாழ முடியும், எனக்கு திருமண வாழ்க்கையெல்லாம் வேணாம் அப்படின்ற ஒரு கல்ச்சருக்குள்ள வளர்ந்துட்டே வராங்க. நெறைய பேர் அது மாரி இருக்காங்க. ஸோ இது எப்படி சமுதாயத்த பாதிக்குமா அப்டின்னா, கண்டிப்பா ஒரு விதத்துல பாதிக்கலாம். இனப்பெருக்கம், இனவிருத்தின்றது இல்லாம போகலாம். குடும்பங்கள் அப்டின்ற அந்த ஒரு கோட்பாடு இருக்கு இல்லையா? ஸோ அது இல்லாம போறதுக்கு வருங்காலங்கள்ல நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு வழிவகுக்கிற விதமா தான் இந்த திருமணம் டிலே ஆகுறது தான் அதுல ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அப்ப திருமணம் டிலே ஆகாம கரெக்ட்டா அந்த டைம்ல நடக்கணும் அப்டின்னா என்ன பண்றதுன்னு கேட்டீங்க அப்டின்னா, அந்த காலம் மாதிரியே பெருசான எதிர்பார்ப்புகள் இல்லாம ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு ஆணா இருக்கணும், ஒரு பெண்ணா இருக்கணும். சோ குடும்பங்கள் ஒத்துழைச்சு அந்த ஒரு வயதுக்குள்ள அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஒரு திருமணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும்ன்ற வேற பினான்சியல் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இல்லாம நடக்கக்கூடிய திருமணங்கள் நடந்தா திருமணம் டிலே ஆகாது. சோ நிறைய குடும்ப பொறுப்புகளும் குடும்ப திணிப்புகளும் இருக்கிறதுனாலயும், நிறைய எதிர்பார்ப்புகள் ஒரு பையன் மேல எதிர்பார்க்கிறதும், ஒரு பொண்ணுக்கு மேல எதிர்பார்க்கிறதும் காரணமா அமையுது இந்த திருமணம் லேட்டா நடக்கிறதுக்கு. நன்றி.